ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் பரப்புரைகள் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு. நான் எப்போதும் டேஞ்சர் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் வழங்கினால் அதை காரைக்கால் பகுதிக்கு வழங்க வேண்டும். காரைக்கால் போராளிகள் குழுவினர் கோரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் 27ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரைகள் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெளியிட்டது. அதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை ஏற்கனவே களத்தில் இருந்த சூழலில் முதன்முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026ற்கான தேர்தல் பரப்புரைகள் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. நான் எப்போதும் டேஞ்சர் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர்களுக்கும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களுக்கும் நான் என்றைக்குமே டேஞ்சர் என்று பேசிய ஆடியோவை தேர்தலுக்கு ஒரு நாளை இருக்கும் நிலையில் வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி காட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் அதை காரைக்கால் பகுதிக்கு வழங்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரும் காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும், சிறிய அளவில் உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி தேவையில்லை எனவும், அப்படி வழங்கினால் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியான காரைக்கால் பகுதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். துணை முதலமைச்சர் பொறுப்பு காரைக்காலுக்கு வழங்கப்பட்டால் மாவட்ட வளர்ச்சி அடையும் எனவும் வழக்கறிஞர் கணேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் தொடர்ந்து மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் மீனவர்கள் பிரச்சினை குறித்து புதுச்சேரி அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 5 மீனவர்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் காரைக்கால் பாரதியார் வீதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பழைய கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். அவருக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் கணேஷ் கேட்டுக்கொண்டார். மேலும் துணை முதலமைச்சர் பதவியை காரைக்கால் பகுதிக்கு வழங்காவிட்டால் போராளிகள் குழு சார்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என வழக்கறிஞர் கணேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முக்கியமாக உயர்நீதிமன்றம் சொல்லியும் இன்னும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் இருக்குது. துணை முதலமைச்சருக்கு முயற்சி பண்ணக்கூடிய துணைநிலை ஆளுநர் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா அடிமட்ட மக்கள் வரைக்கும் தேவையான அதிகார பகிர்வு கிடைக்கும், மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த பத்திரிகையாளர் சங்கத்து மூலமாக கேட்டுக்கிறோம். மீண்டும் இந்த துணை முதலமைச்சர் பதவி புதுவைக்கே வாங்கப்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை காரைக்கால் போராளிகள் குழு நிச்சயமாக எடுப்போன்றதை தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் எங்களுடைய காவல்துறை அதிகாரி ரொம்ப அமைதியான ஒரு நண்பர், அவர் இந்த பணி சுமை காரணமாகவும் மன அழுத்தத்தின் காரணமாகவும் அவர் இறந்து போயிருக்காருங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளிலும் இருக்கக்கூடிய ஆள் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய பணி சுமை தான் இதுக்கு முக்கியமான காரணம். நிறைய மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, முக்கியமாக காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட டியூட்டி பீரியட் வந்து அதிகமாகி போகிறதுனால மன அழுத்தத்தில் ஏற்பட்டு நோய்வாய்ப்படுறாங்க. அதனால் உயிர் சேதம் வரைக்கும் ஏற்பட்டுருச்சு. உடனடியாக பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஆட்களை நிரப்பணும். அப்படி தவறும் பட்சத்தில் அதுக்கு காலதாமதம் ஆனால்
இந்த துறை ரீதியாக சுகாதாரத்துறையில் காவல்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்தி அவங்களுக்கு பணிச்சுமையை குறைக்கிறதுக்கு இந்த புதுச்சேரி அரசு முயற்சி பண்ணணும்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக. தமிழகத்தில் நாளை முதல் 27ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் வடக்கு சத்தீஸ்கர் முதல் கன்னியாகுமரி கடல் வரை தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக சுமார் 900 மீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசானது முதல் மிதமான மழை என்றும், 23 முதல் 25ஆம் தேதி வரை லேசான மழையும், 26, 27 தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அன்புமணி கும்பலை சேர்ந்தவர்கள் 18 தொகுதிகளிலும் மண்ணை கவர் செய்யுங்கள் என பாமக தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து ராமதாஸ் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், நேற்று நான் வெளியிட்ட வீடியோவை பார்த்து பலரும் கண்ணீர் வடித்தீர்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மரண வேதனை எனக்கு மட்டுமே தெரியும் என்றும், எப்போது அன்புமணி என் பேச்சை கேட்காமல் என் கொள்கைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு பணத்துக்காக அலையத் தொடங்கினாரோ அன்றே ஒரு தந்தையாகிய நான் செத்துவிட்டேன். உங்களுக்காக நான் சிறை சென்றேன், ரத்தம் சிந்தினேன். ஆனால் அன்புமணி என்று அந்த இரத்தத்தை சமூக நீதி வியாபாரமாக மாற்றிவிட்டார் என்றும் தெரிவித்தவர், இந்த ராமதாஸ் தோற்கலாம், ஆனால் துரோகம் ஒருபோதும் ஜெயிக்க கூடாது. என் இரத்தமே எனக்கு விஷமானாலும் என் தொண்டர்கள் எனக்கு மருந்தாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். அன்புமணி போட்டியிடும் 18 தொகுதிகளிலும் அவரது துரோக கும்பலை மண்ணை கவ்வ செய்யுங்கள் என்று தனது தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஓமலூர் அடுத்த காமலாபுரம் பகுதியில் கயிறு கட்டி கிணற்றில் தூர்வாரிய போது கயிறு அருந்து கிணற்றில் தவறி விழுந்த தொழிலாளியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக உயிருடன் மீட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காமலாபுரம் பகுதியில் வசித்து வரும் அண்ணாதுரையின் தந்தை பெருமாள் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் ஓமலூர் கடைவீதியில் உள்ள கிருஷ்ணா நகைக்கடை அருகே நடைபெற்று வந்த கட்டிட பணியிடத்தில் அங்கிருந்த பழைய கிணற்றில் கயிறு கட்டி கொண்டு தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென கயிறு அருந்ததால் எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் காடையாம்பட்டி தீயணைப்பு நிலைய அலுவலர் சரவணன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றில் விழுந்திருந்த அண்ணாதுரையை பத்திரமாக மீட்டனர். அதன் பின்னர் அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கிணற்றில் கட்டிட தொழிலாளி தவறி விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சூரில் பூரம் விழாவிற்காக வயல்வெளி பகுதியில் பாதுகாக்கப்பட்ட பட்டாசுகள் வெடித்து சிதறிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் விழா வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. குறிப்பாக திருச்சூர் பூரம் விழாவிற்காக போட்டி வான வேடிக்கை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் வான வேடிக்கைக்கான பட்டாசுகளை தயாரிப்பதற்கு முண்டந்திங்கோடு பகுதியில் வயல்வெளியின் அருகில் கொட்டகை அமைத்து தொழிலாளர்கள் பட்டாசுகளை தயார் செய்தனர். பாதுகாப்பு பணியில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் வெயிலின் வெப்பம் அதிகரித்ததன் காரணமாக கொட்டகையில் பாதுகாக்கப்பட்டு வந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து பட்டாசுகள் வயல்வெளி பகுதியில் தாறுமாறாக வெடித்து சிதறியது. வெடி விபத்தில் பணியிடத்தில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் பட்டாசுகள் வெடித்து வருவதால் தீயை அணைக்க முடியாமல் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர். திருச்சூர் பூரத்திற்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகள் வெப்பத்தால் வெடித்து சிதறிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் மதுபான கடைகள் 3 நாட்கள் மூடப்பட்டதால் ரூபாய் 350 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனையானது.
இன்று முதல் தேர்தல் நடைபெறும் 23ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதால் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. நேற்று பகலிலேயே மது பிரியர்கள் மதுபானங்களை வாங்கி குவிக்க தொடங்கினர். தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கட்சி தொண்டர்கள் மத்தியில் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதால் பெட்டி பெட்டியாக மதுபானங்களை வாங்கி சென்றனர். சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரங்கள் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் நேற்றிரவு 7 மணி முதல் நீண்ட வரிசை காணப்பட்டது. 3 நாட்கள் மது வகைகள் இல்லாமல் சமாளிப்பது மது பிரியர்களுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. தற்போது கோடை காலம் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பீர் பாட்டில்கள் கொண்ட பெட்டிகளை அதிகமாக வாங்கி சென்றனர். இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் மொத்தமாக மதுபானங்களை அள்ளி சென்றனர். இந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதால் ரூபாய் 350 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனையாகி உள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து 2500 இந்திய கப்பல் ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் இயக்குநர் மன்தீப் சிங் ரந்தவா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இதில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் ஏறக்குறைய 40 நாட்களாக நீடித்து வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனால் பதற்றம் சற்று தணிந்தது. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்து விடுகிறோம் என அறிவித்தது. எனினும் ஈரான் அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தான் 21 மணி நேர நீடித்த தொடக்க கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் முடிவாகவில்லை. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டது என அமெரிக்கா தெரிவித்தது. இந்த சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் தேங்கியுள்ள இந்திய கப்பல்கள் ஈரானின் அனுமதியுடன் பாதுகாப்பாக இந்தியாவை வந்தடைகின்றனர். இந்த நிலையில் இந்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் இயக்குநர் மன்தீப் சிங் ரந்தாவா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த 24 மணி நேரத்தில் 25 தொலைபேசி அழைப்புகளும் 135 இமெயில்களும் வந்துள்ளனர். இதுவரை மொத்தம் 6918 தொலைபேசி அழைப்புகளையும் 14605 இமெயில்களையும் கையாண்டிருக்கிறோம் என்றும் இதுவரை 2563 இந்திய கப்பல் ஊழியர்களை பாதுகாப்பாக சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறோம் என்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். பிரகாஷ் ராஜுக்கு எதிராக காவல் நிலையத்தில் நடிகை கராத்தே கல்யாணி புகார் அளித்துள்ளார். கேரளாவில் நடைபெற்ற இலக்கிய நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ், கடவுள் ராமர் மற்றும் லட்சுமணரை வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தவர்கள் என்று பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமாயணம் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு ரூபாய் 100 கோடி நஷ்ட ஈடு கேட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல நடிகையான கராத்தே கல்யாணி பிரகாஷ் ராஜிற்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். பிரகாஷ் ராஜின் கருத்துக்கள் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதமாக இருப்பதால் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக தனது பேச்சு தொடர்பாக பிரகாஷ் ராஜ் வீடியோ வெளியிட்டு விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார். அதில் கடவுளை அவமதிக்கும் வகையில் நான் பேசவில்லை, இலக்கியம் தொடர்பான நிகழ்ச்சியில்தான் உரையாற்றினேன். அரசியல் லாபத்திற்காக எனது பேச்சு திட்டமிட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று கராத்தே கல்யாணி தெரிவித்துள்ளார். கொடியாத்தம் வேதாந்தா தமிழ் வாசக சாலையில் 91ஆம் ஆண்டு ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் உள்ள வேதாந்தா தமிழ் வாசக சாலையில் 91ஆம் ஆண்டு ஸ்ரீ ஆதிசங்கராரர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. விழாவில் முன்னதாக ஸ்ரீ ஆதிசங்கரர் படத்திற்கு மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருமுறை இசை மற்றும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வியாதி கேசவ பெருமாள் மற்றும் வாசியக்கார சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில்
காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வியாதி கேசவ பெருமாள் மற்றும் வாசியக்காரா சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவத்தில் ராமானுஜருக்கு 10 நாட்களும் ஆதிச பெருமானுக்கு 10 நாட்கள் விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த 13ஆம் தேதி ராமானுஜரின் 1009வது அவதார உற்சவம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 7 நாட்களாக கேடயம், குதிரை வாகனம், தங்க பல்லுக்கு, புஷ்ப பல்லுக்கு உள்ளிட்டவற்றில் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் உலா வந்து பொதுமக்களுக்கு அருள்பாலித்தார். விழாவில் 7ஆம் நாளான இன்று உற்சவ மூர்த்தி ராமானுஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். விழாவில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். வழி நெடுகிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழகத்தில் கோவில் குடமுழக்குகளில் மந்திரங்கள் ஓதும் போது சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களையும் ஓத வேண்டும் என பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் கோவில்களில் குடமுழக்கின் போது சமஸ்கிருத மந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அனைத்து கோவில்களிலும் குடமுழக்கில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் மந்திரங்களை பயன்படுத்துவதற்காக குடமுழுக்கு தொடர்பாக அறநிலையத்துறை அமைத்துள்ள உயர்மட்ட குழுவின் அறிக்கையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் குடமுழக்கு செப்டம்பர் 17 நடைபெறுகிறது. மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு உட்பட அனைத்து கோவில்களில் குடமுழக்கின் போது சமஸ்கிருத மந்திரத்திற்கு இணையாக தமிழ் மந்திரங்களையும் பயன்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை நீதிபதி பரத சக்கரவர்த்தி என்று விசாரித்தார். மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர்கள் MK சுரேஷ், திலக்க கார்த்திகா வாதிட்டார். இதையடுத்து தமிழுக்கு சிறப்பு செய்யும் மதுரையில் மீனாட்சியம்மன் கோவில் குடமுழக்கு விழாவில் மற்ற கோவில்களை விட தமிழ் மந்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் கோவில் குடமுழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த உத்தரவு நகல் தமிழிலும் வழங்கப்படும். விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார். வால்பாறை நகராட்சி ஆணையாளரின் துரித நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள நகராட்சிக்குட்பட்ட டோபி காலனி ஆற்றங்கரையோர பகுதிகளில் போடப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நகராட்சி ஆணையாளர் குமரன் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி பொறியாளர் ஆறுமுகம், துப்புரவு அலுவலர் செந்தில்குமார், துப்புரவு ஆய்வாளர் சுரேந்தர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் நகராட்சி ஆணையாளரை களத்தில் இறங்கி பணி செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பாராட்டு பெற்றதோடு ஆணையாளரின் பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஆரணி அடுத்த சிறுமூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆரணி அடுத்த சிறுமூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வருடந்தோறும் சித்திரை மாத பிரமோற்ச விழா அன்று திருத்தேர் வீதி விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை மாத பிரமோற்ச விழாவையொட்டி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்ற பின்னர் இரவு பகல் என இரு வேளைகளிலும் அங்கூரார்ப்பணம், துவாஜாரோகணம், அம்ச வாகனம், சிம்ம வாகனம், சூரிய சந்திர வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா வந்தார். பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளான இன்று சுவாமி ராமன், லட்சுமணர், சீதா மற்றும் வீர ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் அமர்ந்தபடி இருந்தனர். இதையடுத்து ஏராளமான பொதுமக்களும்
பக்தர்களும் தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் பரப்புரைகள் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு. நான் எப்போதும் டேஞ்சர் தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் வழங்கினால் அதை காரைக்கால் பகுதிக்கு வழங்க வேண்டும். காரைக்கால் போராளிகள் குழுவினர் கோரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் 27ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.